இன்னைக்கு எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா, எல்லாரும் போன முறை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கீடு செய்துவிட்டாங்க இந்த தொகுதிய. அதுக்கு முன்னாடி இந்த அம்மா தான் இந்த தொகுதியில 2011 டூ 2016ல எம்எல்ஏவா இருந்தாங்க. இந்த மக்களுக்கு நல்ல பரிச்சயமான ஆளு. எல்லாருக்கும் அறிமுகமான ஆளு. ஜனங்கள்லாம் பேர் விட்டு கூப்பிடுற அளவுக்கு வளர்மதி அம்மாவ எல்லாருக்கும் தெரியும். அதனால அவருக்கு நாங்க 2வது முறையாக வளர்மதி அம்மா அவர்களை போட்டதுக்கு நான் வந்து அவருக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஆயிரவளுக்கு தொகுதியின் சார்பாக அவருக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிடுறேன் சார். சொல்லுங்கள் சார். சொல்லியிருக்கீங்க. இப்போ இப்போ அடிப்படை வசதிகள் எல்லாம் இப்போ திமுக எங்களுக்கு வந்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்ததை சொல்கிறாங்க. இந்த 1000 விளக்கு பகுதி மக்களுக்கு அவங்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க சார். நாங்கள் செய்தது தான் சார். அவங்க செய்தது எதனா ஒரு விரல விட்டு சொல்லுங்கள் சார். சார், ஆயிரவளுக்கு பகுதியில் இப்போ இந்த வார்டில் எடுத்துங்க, நான் பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அதே மாதிரி திமுக காரர்களை பட்டியல் போட்டு சொல்லுங்கள் சார். எதனா சொல்லுங்கள். நான் இந்த பகுதியில் மட்டும் சொல்கிறேன். 4 கோடி ரூபாயில் சென்னை மாநகராட்சியிலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு ஒரு சமூக நலக்கூடம் கட்டி கொடுத்தாங்க. அது யார்? வளர்மதி எம்எல்ஏ இருக்கிற போது தான். இது கிரியப்பா சாலை ஜிஆர்டி ஹோட்டல் பின்னாடி இருக்கிற சமூக நலக்கூடம். ஜிஆர்டி நானும் மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். அந்த அம்மாவும் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அம்மா கிட்ட சொல்லி அதே மாதிரி இந்த மண்டபத்தை உருவாக்கி கொடுத்தது அந்த பெருமை வளர்மதி அவர்களுக்கு தான் சேரும். அதுக்கப்புறம் சொல்ல போனால் அதே மாதிரி தாமஸ் ரோடுன்னு எடுத்துங்க. இது பாருங்க, ஒரு பட்டியலே வச்சுருக்கிறேன். நான் ஒரு ஏரியா வாசியாக சொன்னாலும் சொல்கிறேன். தாமஸ் ரோடு எடுத்துங்க. ஏ பிளாக்லேருந்து ஓ பிளாக் வரைக்கும் ஏன்னா எல்லா வீட்டுக்கும் ஒரு வீட்டு தவறாமல் எல்லா வீட்டுக்கும் அடி பம்பு, குடிநீர் பம்பு, அடி பம்பு அவங்கவுங்க பிளாக்குக்கிட்டேயே போட்டு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் தான் அந்த ஓ பிளாக்லேருந்து ஏ பிளாக்கு நான் எங்கள் ஆட்சியில் தான் நாங்கள் போட்டோம். அதை விடுங்க. அதுக்கப்புறம் காங்கிரீட் சாலை, எல்லா தெருவிலையும் காங்கிரீட் சாலை. ஜேஜே நகரில் இருக்கிற அனைத்து இதுலேயும் காங்கிரீட் சாலை போட்டிருக்கோம். அதே எடுத்துங்க, திருவிக்கா குடியிருப்பில் தண்ணீர் பிரச்சனை. ஒரே ஒரு பிளாக் மட்டும்தான் இருக்கும். இந்த ஏ பிளாக்லேருந்து ஓ பிளாக் வரைக்கும் இருக்கும். அந்த பிளாக்கில் வந்து 2-3 பிளாக்கில் தண்ணி வரலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து மெயினாக இருந்ததை சரி பண்ணி இன்னைக்கு அனைத்து பகுதியிலும் தண்ணி வர வச்சது நாங்கள். சார், கூட்டணிக்கு மாற்றி போட்டதுனால தானே சார். கூட்டணி மாற்றிட்டாங்கல்ல, வாய்ப்புக்கு வந்து வழங்கப்படாததுனால தானே சார் அது மாற்றங்கள் வந்தது. நீங்கள் வந்து இந்த முறை வளர்மதி அம்மாவுக்கு கொடுத்ததுனால ஜனங்கள் மத்தியில் அறிமுகமான ஆள எல்லா பகுதிக்கும் எல்லா பகுதியும் இப்போ எம்கே ராதா நகர், எஸ்எல்புரம், நக்கீர நகர், தாமஸ் ரோடு, போகு ரோடு, சவுத் வெஸ்ட் போகு ரோடு, இந்த பகுதி அனைத்து பகுதியிலும் இந்த வார்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக செய்து அவங்களோட திட்டங்கள்லாம் வகுப்பறை கட்டி கொடுத்துருக்காங்க, சத்துணவு மையம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நான் போயிடலாம் சொல்ல, இப்போ கூட வர சொல்லுங்கள் திமுக காரங்களை. நான் வந்து நேரடியாக போய் எங்கெங்கே கட்டிக்கிறாங்க. சவுத் போகு ரோட்டில் கட்டிக்கிறாங்க, நார்த் போகு ரோடில் உள்ளே வந்து போகு ரோடு லாஸ்ட்டில் ஒரு அங்கன்வாடி கட்டியிருக்காங்க. அதே தாமஸ் ரோடில் ஆதிபராசக்தி கோயில் ஏற்ற மாதிரி ஒரு அங்கன்வாடி கட்டியிருக்காங்க. அதே நக்கீர நகரில் ஒரு ஜிம்மை கட்டியிருந்தாங்க. அந்த ஜிம்மை மூடி வச்சுட்டாங்க இந்த ஆட்சி வந்தோன்னு. அம்மா குடிநீரை எடுத்துன்னு வந்தாங்க. அம்மா குடிநீரை இடிக்கிறதுக்கான வேலைகளை செய்திருக்காங்க. இது மாதிரி அனைத்து திட்டங்களும் முடக்கிற வேலை தான். அதே கிரியப்பா ரோடில் எடுத்துங்க. கிரியப்பா ரோடில் ரேஷன் கடையை உருவாக்குறது யார்? எங்கள் ஆட்சியில் தானே. நாங்கள் தானே அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிரியப்பா ரோடில் புதுசாக ஹவுசிங் போர்டு கட்டி கொடுத்தது எங்களோட ஆட்சி தானே. இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் நல்ல கேண்டிடேட் சார். ஜனங்க மத்தியில் நல்ல அறிமுகமான ஆள். அதனால் இந்த அம்மாவுக்கு கொடுத்ததுக்கு சூப்பராக இந்த முறை அதிமுக வந்து வாய்ப்பு நல்லா இருக்குது மக்கள் மத்தியில். திமுக வந்து என்னன்னா கஞ்சா பழக்கம் அதிகமாகிடுச்சு, போதை என்ன, அதுக்கப்புறம் மாத்திரை, அது போன்று ஒரு குடிசை தொழில் மாதிரி அந்தந்த பகுதியில் எல்லாரும். அதே மாதிரி பிளாக்கில் வந்து சாராயம் விற்கிறது, சாராயம் இல்லை இந்த பிராந்தி விற்கிறது, இது மாதிரி பல தொழில்கள் செய்கிறாங்க. அதனால் அதெல்லாம் சீர்கெட்டு இந்த திமுக ஆட்சி வந்து தீய சக்தி ஆட்சியால் நிறைய பேருக்கு இது இருக்குது. அதேமாதிரி சொத்து வரி, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு எல்லாமே ஏறிடுச்சு சார். அதனால் ஜனங்கள்லாம் எப்போ எலெக்ஷன் 23ஆம் தேதி தானே எலெக்ஷனு, என்றைக்கு வரும்னு எதிர்பார்த்துருக்குறாங்க மக்கள். நாங்கள் போய் ஓட்டு கேட்குற இடத்துலலாம் சொல்கிறாங்க, சார் சைலண்ட்டாக இருங்க சார், அடுத்தது நீங்கள் தான் சார் வருவீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த முறை எங்கள் அதிமுக ஆட்சி எடப்பாடியார் அவர்கள்
முதல்வராக கோட்டை ஏறுவார். நாங்கள் எல்லாரும் மக்களுக்கான பணிகளை அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல்ல எங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக இருக்கணும், தெரு சுத்தமாக இருக்கணும், அதே மாதிரி குடிநீர் சுத்தமாக கிடைக்கணும், அதே மாதிரி கஞ்சா பழக்கம் இல்லாமல் இருக்கணும், பசங்கள்லாம் சீர்கெட்டு போகிறதெல்லாம் தடுக்கணும். அதுக்குன்னு தனியாக ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாரு எடப்பாடி அவர்கள். அதுக்கு ஒரு துறையே போட்டிருக்கிறாராம். அதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடிய விஷயம். அப்புறம் மகளிருக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் 2,000 ரூபாய் ஆக்கியிருக்கிறாரு. பல அறிக்கைகள்லாம் விட்டுருக்கிறாரு. அதனால் இந்த முறை மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டது. இல்ல இப்போ இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த மிகவும் பின்தங்கிய அந்த பட்டியலின மக்கள் தான் இந்த பெரிய சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. இந்த பட்டியலின மக்கள் இப்போ அவர்கள் கூட்டணியில் பார்த்தீங்கன்னா அந்த 22 கூட்டணி இருக்கிறதுல அந்த பட்டியலின மக்கள் கட்சிகள்லாம் அவர்களோட கூட்டணியில் இருக்குல்ல, அந்த வாக்கு வந்து ஏடிஎம்கேக்கு பாதிப்பா இருக்காதா அவர்கள் வாக்கு? அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நானும் பட்டியலினத்தை சேர்ந்தவன் தான் சார். நானும் போன முறை கவுன்சிலர் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கேன். அதே கவுன்சிலர் எலெக்ஷனில் போட்டி போட்டேன். அதோட திமுகவுக்கும் எனக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் 700 800 ஓட்டு தான் சார் டிஃப்ரெண்ட்டு. ஆளுங்கட்சின்றதுனால அவங்க ஜெயிச்சிட்டாங்க போன முறை. அதனால் பிஜேபி ஒரு 1200 ஓட்டு வாங்கிட்டாங்க. நான் ஒரு 3880 ஓட்டு வாங்கியிருந்தேன். அதனால் ஒன்றும் பெரிய விஷயமா இருக்கா சார். தோல்வின்றது இல்லை, தோல்வியாக ஆக்கப்பட்டேன் நான். அதனால் அதை பற்றி வருத்தமே இல்லை சார். இந்த முறை நாங்கள் என் ஜனங்க மத்தியெல்லாம் வந்து இந்த இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கிடையாது. எல்லாரும் எல்லா தரத்து மக்களும் இருக்கிறாங்க. பட்டியலினத்து மக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்கன்னு நீங்கள் இந்த டிவிஷன் சொல்லாதீங்க. டிவிஷன் சொல்லல, அவர்கள் வேறும் இன்னும் பெரும் ஒரு வளர்ச்சி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த சொன்ன குப்பைகள் எல்லாம் படலை, சுத்தம் படாம அந்த பாதிப்பிலே தானே இருக்காங்க. வசதி படைத்தவர்களுக்கு இது செய்து கொடுக்குற இதை கூட செஞ்சு தரலையே சார். இப்போ குடிசை மாற்று வாரியம் மூலியமாக எல்லா திட்டங்களும் சார். அதுதான் சார் இப்போ வந்து நாங்கள்லாம் ஹவுசிங் போர்டு இருக்குன்னா அங்கே வந்து அங்கே இருக்கிற பணியாளர் வந்து கான்ட்ராக்ட் விடுவாங்க. அங்கே இருக்கிற நிர்வாகிகளே போட்டு ஒரு ஃபோன் பண்ணால் ஜெய்க்கு ஃபோன் பண்ணுவோம், அந்த ஸ்லம்போர்டு அதிகாரிக்கு ஃபோன் பண்ணால் அவர் உடனே ஆள் அனுப்புவார். இப்போ என்ன பண்ணுறாங்க, எம்எல்ஏ சிவாரிசின் பேரில் 2 வட்டச் செயலாளர் தான் குப்பாள்றது அடப்பு எடுக்கிற வேலைக்கெல்லாம் அவங்கக்கிட்ட தான் கான்ட்ராக்டு. எதனா கேட்டால் வட்டச் செயலாளர்கிட்ட சொல்லுங்கள், வட்டச் செயலாளர் பேசி பண்ணிவிடுவார். இந்த அடப்பு எடுக்கிற வேலையை குப்பை எடுக்கிற வேலையை கூட உள்ள சார். அதையும் அவங்களே கான்ட்ராக்ட் எடுத்து அவங்கள அதுலேயும் கொள்ளடிக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு இந்த சைடு ஒருத்தர் அந்த சைடு ஒருத்தர், அது மாதிரிட்டு 1,50,000 2 லட்சம்னு கொள்ளடிக்கிறாங்க. அதெல்லாம் நீங்களாம் பொறுத்து சரி வர செய்யலை சார். எந்த அவசியம் போல பைப் லைன் ஒழிஞ்சிருக்கு, சுண்ணாம்பு அடிக்கலை, அதே மாதிரி குப்பை எடுக்கலை. இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் கத்தி சண்டை போட வேண்டியது இருக்குது. அதிகாரிங்களை கேட்டால் இல்லை சார் பண்ணுது எம்எல்ஏ சப்போர்ட்டில் வட்டச்சேராக இருக்கிறாரு, அவர் சொன்னால் போகிறேன்னு ஆள் அனுப்புகிறேன்னு சொல்கிறாருன்றாங்க. இது மாதிரியான அவருக்கு வந்து கெட்ட பேர் ஆண்டு அந்த கட்சிக்காரங்களுக்கு அந்த வேலையை கொடுத்ததுனால தான் கெட்ட பேர். அது அதிகாரிகளை விட்டு வேலை வாங்க வச்சுருந்தாருன்னா அவருக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கும். இதனால் நிர்வாகத்தில் கூட குளறுபடிதான் சார். சென்ற முறை அவரோட செயல்பாடு எப்படி இருந்தது? மக்களை அவர்கள் வந்து சந்திச்சிருக்காங்க சார். மருத்துவர் ஏழன் பொறுத்த வரைக்கும் சார் அவரால் செய்ய முடியல சார். அங்கேயே உள்ள 2-3 கோஷ்டி அவருக்கு என்ன, அவர் வந்து எதுவுமே செய்யலை. எதுவும் சொல்கிற மாதிரி ஒன்றும் வந்தவொடனே இது பண்ணிடுறேன் அது பண்ணிடுறேன், எல்லோரும் கிரவுண்ட் கட்டி கொடுத்துட்றேன், பசங்களெல்லாம் படிக்க நல்ல ஹெல்த்து கண்டிஷனாக நல்லா செய்துடுறேன், ஒரு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எல்லாம் நாங்கள் அதே மாதிரி காலேஜ் போகிற பசங்களுக்கு அது இது ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு எல்லாத்தையும் பொய்யான வாக்குறுதிலாம் சொன்னார். ஆனால் அவரால் செயல்பட முடியல. அதே தான் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா ஏறும் போது ஒரு வீடாக தெரியாத ஏறினார்னா ஏறி எல்லாத்தையும் வாக்குறுதிலாம் சொன்னார். எந்த வாக்குறுதியும் செய்த மாதிரி தெரியல. இருந்த மாதிரியே தான் இருக்குது டிவிஷனு. எந்த வேலையும் செய்யாத மாதிரி தான் தெரியுது. ஏதோ ஒரு சொல்லின்னு இருந்தார். அவர் கவனம் வந்து பெருசாக இந்த டிவிஷனில் செலுத்தலைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆயிரங்களுக்கு பகுதி இது என்ன மக்கள் எதிர்பார்க்குறாங்க? இந்த முறை நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் ஆட்சியில் என்ன சார்? போனவொடனே இன்றைக்கி கூட ஒரு லேடியை பார்த்தேன் சார். போனவொடனே சொல்கிறேன் என் பேரன் நல்லா இருக்கணும், உங்களுக்கு பெரிய கும்பிடு போடுறேன் அப்படின்னா. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்டேன். எப்பா நீ இந்த கஞ்சா ஒழிக்கணும்பா, அந்த சாக்லேட்டு ஒழிக்கணும்பா, அதுக்கப்புறம் போதைப் பொருள் எல்லாம் ஒழிக்கணும்பா, ஊசி வருதுப்பா, இதெல்லாம் போட்டு என் பேரன் நல்லா இருந்தாப்பா. இப்போ வந்து திருட்டு தொழிலெல்லாம் ஈடுபடுற அளவுக்கு போகிறாப்பா. அதெல்லாம் வந்து இல்லாத அளவுக்கு
உங்கள் எடப்பாடி கிட்ட சொல்லி அந்த இதை ஒதுக்கணும்பான்றாங்க. அதனால் அவங்கவுங்க குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளும் சீர்கெட்டு போகிறதுக்கு காரணமாகிறது திமுக தீய சக்தி ஆட்சி தான் சார். சார் 5 ஆண்டு ஆச்சு சார். குண்டும் குழுமாக தான் இருக்குது ரோடெல்லாம். இது வரைக்கும் எந்த ரோடும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல சார். மெயின் ரோட்டில் இருந்தால் ஒரு சில இருக்குது சார். நீங்கள் எல்லாத்தையும் உள்புறை சாலைகள்லாம் இன்னும் ஒரு காங்கிரீட் ரோடு கூட உள்புறை சாலைகளில் போல். அதே அதிமுக ஆட்சியெல்லாம் உள்புறை சாலைகள்லாம் காங்கிரீட் ரோடெலாம் போடுவாங்க. நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், எல்லா தெருவிலும் குண்டும் குழுமாக தான் இருக்குது. அதை தான் எதிர்பார்க்குதுங்க ஜனங்க. அவங்க தெருவில் என்ன பண்ணால் நல்ல காங்கிரீட் ரோடு நல்லா சுத்தமாக போட்டு கொடுத்தா அதுங்களுக்கு எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு பிளாக்ல மேலே வந்து டேங்க் வச்சு டேங்க் மூலிமா எல்லா வீட்டுக்கும் குடிநீர் வரணும்னு ஆசைப்பட்றாங்க. அந்த குடிநீர் டேங்க் கட்டினாங்களே தவிர, அந்த குடிநீர் டேங்க் வச்சாங்களே தவிர அதுக்கு இன்னும் கனெக்ஷனும் கொடுக்கல. 5 ஆண்டுகளாகவே வேலை செய்திருந்தாங்க. இன்னும் அதை நிறைவேற்றாது விட்டுட்டாங்க திமுக ஆட்சியில். அடுத்தது எங்கள் ஆட்சி வந்தோன்னா அந்த வேலைகள்லாம் நாங்கள் செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். அது என்னென்ன குறைகள் இருக்குது ஜனங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் வீடு வாரியாக போய் எல்லாத்தையும் கணக்கு எடுத்துருக்கோம். குடிநீர் பிரச்சனை இருக்குது, குப்பை எடுக்காத இருக்காங்க, காங்கிரீட் ரோட் போட வேண்டியது இருக்குது. இப்போ அதே மாதிரி அதை போதை கலாச்சாரம் இருக்குது. அதே மாதிரி சட்ட ஒழுங்கு வந்து சில பேரால் அந்த இதனால் இருக்குது. இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை வச்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வேலைகளை எங்கள் அதிமுக ஆட்சி வந்தால் நாங்கள் கண்டிப்பாக செய்கிறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ நீங்கள் கடைசி அந்த அடைப்பெடுப்பதற்கு கூட வந்து வட்ட செயலாளர்கள்ட்ட அதை கொடுத்துட்டாங்கன்னு குற்றம் சாட்டுறீங்க. எஸ் சார். கழிவு நீர் அகற்றுவதை சார் குப்பை எடுக்கிறது எப்படி இருந்தது? சென்ற ஆட்சியில் குடிசை மாற்று வாரியத்தில் கான்ட்ராக்டுக்காரர் இருப்பாங்க சார். அவங்க வந்து டெண்டர் போட்டு கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. அவங்க வந்து வெளி ஆட்களாக இருப்பாங்க, மூஞ்சி தெரியாத ஆட்களாக இருப்பாங்க. அவங்கள வந்து மிரட்டி கூட வேலை வாங்கிடுவோம். ஏப்பா தம்பி நீ எடுக்கிறியா இல்லையா, உனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட சொல்லுவேன், ஒழுங்காக வந்து அடைப்பு எடுப்பா, அதெல்லாம் க்ளீனாக இருக்கட்டும். என்னப்பா மேலேருந்து நேற்றுலேருந்து அடைப்பாக இருக்குது, கீழே இருக்கும் வெளியே காவா தண்ணி வெளியே போகுது அப்படின்னா அவர் கம்பி வச்சுன்னு இருப்பார். அந்தந்த தெருவில் வந்து காலையில் வருவாங்க. காலையிலே 8 மணிக்கே வந்துடுவாங்க. சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த டிவிஷன் ஆஃபீஸில் இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து வட்டச்செயலாளர்கிட்ட சொல்லுன்றாங்க. அது வந்து டெண்டரே கிடையாது சார். எம்எல்ஏ சிவாரிசில் இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்டை கொடுத்து குட்டி சேவர் ஆக்கிட்டாங்க சார். ஸ்லம்போர்டு தான் சார் தவறு பண்ணுச்சு. என்ன கான்ட்ராக்டுக்காரங்களுக்குன்னா அவர் கான்ட்ராக்டுக்காரன் கேட்டால் அவர் ஏற்கனவே என்னவா இருந்தார், வட்டச்செயலாளர் ஆகிட்டோன்னே வந்தானே அவருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. அவர் பேரில் எடுத்துக்கினே அவர் 2 பேரை வச்சுக்கினே அதுலேருந்து கமிஷன் ஆச்சு குட்டி சேவர் ஆக்கிட்டாங்க டிவிஷன். நன்றி. நன்றி.